கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டு குருத்தோல் ஞாயிறை முன்னிட்டு ஒரு ஜெப நடைப்பயணத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவாட்டுக்குட்டி திருச்சபையினுடைய சுவிசேஷ குழுவினர்களாலே ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஆண்டு சிறப்பாக நடத்தப்பட வேண்டும் என்பதனுடைய நோக்கத்தை உணர்ந்து பிகேஎன் பள்ளி வளாகத்திலிருந்து தேவாட்டுக்குட்டி திருச்சபை அமைந்துள்ள இருக்கக்கூடியதான டிக்காஸ் ரோடு வரைக்கும் ஒரு ஜெப நடைப்பயணத்தை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்குண்டான ஆயத்தங்கள் எல்லாம் நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கைகளிலே ஆண்டவருடைய வசனத்தை ஏந்தும்படியாக, இன்னொரு கைகளிலே குருத்தோலை ஏந்தும்படியாக நல்ல ஒரு துதி பாடலோடு கூட இந்த இடத்துல இருந்து பிகேஎன் பள்ளி வளாகத்திலிருந்து தேவாட்டுக்குட்டி திருச்சபை அமைந்துள்ள இருக்கக்கூடியதான டிக்காஸ் ரோடு வரைக்கும் நடந்து செல்லும்படியாக அதற்குண்டான ஆயத்தங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது சரியாய் அநேக பிள்ளைங்க லைனில் வந்து இந்த ஜெப நடைப்பயணத்தில் பங்கெடுக்கும்படியாக ஆயத்தப்பட்டு புறப்படுகிறக்கூடிய காரியங்களை நம்ம இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் உற்சாகத்தோடு கூட சிரித்த முகத்தோடு கூட, வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாதபடிக்கு நான் ஆண்டவருக்காக நான் நடப்பேன் என்று சொல்கிற அந்த ஒரு வைராக்கியத்தோடு கூட இந்த ஜெப நடைப்பயணத்தில் பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இங்கிருந்து ஆரம்பிக்கப்பட போகிறது. ஓரளவுக்கு எல்லாரும் லைனில் வந்துட்டாங்க. இப்போது இங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டு கண்கள் குளமாகி போனதையா, தடுமாறும் கால்களை கண்டு கண்கள் குளமாகி போனதையா. இதில் இந்த கூட்டத்தை முன்னடத்தும்படியாக அருமையான தேவாட்டுக்குட்டி திருச்சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் ஐ ஜான் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. துணை பாஸ்டர் ஜே இருதயராஜ் அவர்களும் இருக்கிறாங்க. அதோடு கூட அநேக ஜெபக்குழு தலைவர்களும் ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க. அநேக விசுவாசிகளும் இந்த கூட்டத்தில் உற்சாகத்தோடு கூட பங்கெடுத்திருக்கிறாங்க. இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடமாக கொஞ்சம் தூரம், ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அநேகருடைய அந்த எனர்ஜி கொஞ்சம் கூட குறையாதபடிக்கு உற்சாகத்தோடு கூட அவங்க நடந்து வருகிறதையும் நீங்கள் கவனிக்கிறீங்க. இதில் அநேக தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு வருகிறதையும், நிறைய கை குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறதையும் நீங்கள் கவனிக்கலாம். இந்த ஜெப நடைப்பயணத்திலையும் என்னுடைய பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இது நிமித்தமாக என் பிள்ளையும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தோடு கூட நிறைய தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைய ஒரு சிலர் நடக்க வைக்கிறாங்க. நடக்க முடியாத பிள்ளைகளை தோளின் மேலே தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு வருகிறதையும் நம்ம பார்க்கிறோம். எங்களுக்கு
இந்த ஜெப நட பயணத்தில் அரசாங்கம் ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறது. அரசாங்கத்தினுடைய அனுமதி எங்களுக்கு கிடைச்சது நிமித்தமாக எந்த விதத்திலையும் எங்களால் போக்குவரத்து பாதிக்கப்படக்கூடாது என்ற அந்த காரியத்தில் கவனத்தோடு கூட அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றி கண்ணியத்தோடு கூட நடக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் பாருங்க, எவ்வளவு சாரையாக அணிவகுத்து முகத்தில் ஒரு சிரிப்போடு கூட ஆண்டவருடைய நாமத்தை துதித்து பாடி அவர்கள் கடந்து வருகிறதை நீங்க பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட டவுட்டன் சிக்னல் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கிறோம். பிள்ளைகள் உற்சாகத்தோடு கூட அவங்க கர்த்தரை பாடி துதித்து வருகிறதையும் நீங்கள் கவனிக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, தேவாட்டுக்குட்டி திருச்சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் அவங்க இந்த வயதான காலத்தில் கூட இந்த ஜெப நட பயணத்தில் அவரும் உற்சாகத்தோடு கூட கலந்து கொண்டு அவருடைய முன்னடப்புக்கு பின்னாடி அநேக விசுவாசிகளும் கடந்து வருகிறதையும் நீங்கள் கவனிக்கிறீங்க. கூட அருமையான பாஸ்டர், துணை பாஸ்டர் அவங்களும் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அநேகருடைய கைகளிலே அந்த குருத்தோல் கீழே நோக்கி இருக்காத அளவுக்கு அந்த குருத்தோல் தூக்கி பிடித்து கொண்டு, தன்னுடைய வலது கையை தூக்கி பிடித்து கொண்டு எவ்வளவு தூரம் அவங்க உற்சாகத்தோடு கூட நடந்து வருகிறதை நீங்கள் பார்க்கிறீங்க. டவுட்டன் சிக்னல் கிட்ட நாங்கள் வந்துட்டோம். இப்போ அந்த சிக்னலை நாங்கள் கிராஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் ஆகியிருக்கிறது. எல்லா பிள்ளைங்களும் இந்த சிக்னலை கிராஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு பப்ளிக் கூட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்க. எந்தவித பிரச்சனைகள் இல்லாத அளவுக்கு காவல்துறையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறதையும் பார்க்கிறோம். அருமையான பாஸ்டர்மா அவங்க இந்த வயதான காலத்தில் கூட இந்த ஜெப நட பயணத்தில் உற்சாகத்தோடு கூட தன்னுடைய காரியத்தை எந்த அளவுக்கு அவங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணுகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட டவுட்டன் சிக்னலை தாண்டி கொஞ்ச தூரம் கடந்து வந்தாருச்சு. Hallelujah.
இதில் அநேக பிள்ளைங்க தன்னுடைய வலது கையில் உனக்காகவே இயேசு மரித்தார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு, இயேசு உன் பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லுகிற இப்படிப்பட்ட வாசகத்தை கையில் ஏந்தி கொண்டு அவர்கள் நடக்கும்போது அநேக பொதுமக்கள், இயேசுவை அறியாத ஜனங்கள் அந்த வாசகத்தை வாசிக்கும்போது உண்மையாகவே அந்த வார்த்தையில் ஒரு ரட்சிப்பு புறப்பட்டு போய் அவங்க வாழ்க்கையை மாற்றும் என்ற அந்த நம்பிக்கையில் இன்றைக்கு இந்த ஜெப நட பயணத்தில் பங்கெடுக்கிற பிள்ளைங்க அந்த வாசகத்தை தூக்கி பிடித்து கொண்டு வராங்க. யாருடைய கரத்தில் கூட அந்த போர்டு கீழ் நோக்கி இல்லாத அளவுக்கு அது மேல் நோக்கி தூக்கப்பட்டு இருக்கிறத நீங்க பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட டவுட்டன் சிக்னல்லாம் தாண்டி வடமலை ஸ்ட்ரீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டோம். அந்த குருத்தோல் எந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு ரம்மியமாக பிள்ளைங்க எப்படி தூக்கி பிடிச்சு கொண்டு வராங்க. உண்மையாகவே இவர்கள் கடந்து வருகிற ஒவ்வொரு தெருக்களிலும் இவர்கள் மேலே இருக்கக்கூடியதான அந்த ரட்சிப்பின் வாசனை பிரதிபலிக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு சத்தியம். எங்களுக்கு பேருதவியாக காவல்துறையும் எங்களுக்கு உதவி செய்தார்கள். எந்தவித இடையூறுகள் இல்லாத அளவுக்கு இந்த ஜெப நடப்பயணத்தை ஆண்டவர் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க. நிறைய பேர் அந்த பிள்ளைங்கள்லாம் தூக்கி கொண்டு போகிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் முட்டி வலியில் இருக்கக்கூடியவங்க கூட, வயதானவங்க கூட இந்த ஜெப நடப்பயணத்தில் நான் நடக்க வேண்டும், இது நிமித்தமாக ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்தில் அநேக பேர் வயதானவங்க இதில் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த ஜெப நடப்பயணத்தில் இயேசு எப்படி எருசலேமுக்குள்ளே நுழையும் போது அங்கே இருக்கக்கூடிய அநேக பிள்ளைங்க ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களோ அதே ஆரவாரம் இப்போ இந்த இடத்துலையும் தொனிக்கிறது.
இப்போ பெரம்பூர் பேரக்ஸ் ரோடுக்குள்ள நம்ம வந்துட்டோம். வெயிலுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டிய தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீரும் அந்த கூட்டத்தின் நடுவிலே அநேக வாலிப பிள்ளைகள் கொடுத்து கொண்டே இருந்தாங்க. யாருக்கும் எந்த விதத்திலே மயக்கமோ வாந்தியோ ஏற்படக்கூடாது. ஸோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய அந்த தண்ணீரை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஜெப நட பயணத்தில் வரக்கூடியவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஒரு கையில் பாட்டில் தண்ணி குடித்தாலும் அவங்க உற்சாகத்தோடு கூட சிரிச்ச முகத்தோடு கூட வெற்றி நடைய போட்டு அதிவேகமாக நடக்கிறதையும் நீங்க பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கடந்து பட்டாளம் மெயின் ரோடு கிட்ட நெருங்கி வந்துட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருந்தாலும் எந்த விதத்திலையும் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்னக்கூடிய காரியத்தில் கவனத்தோடு கூட போக்குவரத்தை சீர்படுத்தி இந்த ஜெப நட பயணத்தில் தொடர்ச்சியாக பிள்ளைங்க நடந்து கொண்டே இருக்கிறார்கள். பட்டாளம் கிட்ட கடந்து வந்துட்டோம். வெயில் கொஞ்சம் அதிகமான ஒரு தாக்கமாக இருந்தாலும் தண்ணீரை குடிச்சிட்டு அநேக பிள்ளைங்க உற்சாகத்தோடு கூட நடந்து கொண்டே வராங்க. இதுல சின்ன பிள்ளைங்க கூட நடந்து வருகிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. எவ்வளவு உற்சாகத்தோடு கூட வயது வரம்பு இல்லாத அளவுக்கு ஜெப நட பயணத்தில் பங்கெடுக்கக்கூடிய தேவாட்டுக்குட்டி திருச்சபையினுடைய விசுவாசிகளுடைய முகத்தில் எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. வெயில் எவ்வளவு சுட்டெரிச்சாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு குருத்தோலை ஏந்தி கொண்டு மீட்ட இயேசு ராஜாவுக்கு ஓசன்னா என்று சொல்லி கம்பீரத்தோடு கூட தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி அந்த வேத வசனத்தினுடைய வாசகத்தை உயர்த்தி நடக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இது எவ்வளவு கண்ணுக்கு ரம்மியமாக இருக்கிறது. இதுதான் சந்தோஷத்தினுடைய உச்சகட்டம். இயேசு கிறிஸ்து எப்படி எருசலேமுக்குள்ள நுழையும் பொழுது ஜனங்கள் எப்படி ஆரவாரத்தோடு கூட தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களோ, நடனத்துடனே எருசலேமுக்குள்ள ஆண்டவர் எப்படி அழைத்தார்களோ, அதே போல தேவாட்டுக்குட்டி திருச்சபையினுடைய விசுவாசிகள் தெய்வ ஊழியர்கள் எவ்வளவு உற்சாகத்தோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நடக்கிறதை பார்க்கிறோம். இப்போ நாம சரியா இப்போ டிக்காஸ் ரோடுக்குள்ள நம்ம வந்துட்டோம்.
நம்ம திருச்சபையில் இன்னும் நெருங்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் தான் இருக்குது. இப்போது ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே பீக்கன் பள்ளி வளாகத்திலிருந்து டிக்காஸ் ரோடு வரைக்கும் நடக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எவ்வளோ உற்சாகத்தோடு கூட பிள்ளைங்க எப்படி நெருங்கி வந்திருக்கிறாங்க பாருங்க. இப்போ டிக்காஸ் ரோடு பகுதியில் உள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பாஸ்டர் அவங்க இந்த வயதான காலத்தில் கூட கர்த்தருடைய பலத்தினாலே அவ்வளவு தூரம் நடக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இப்போ தேவாட்டுக்குட்டி திருச்சபை இருக்கக்கூடியதான சொந்த இடத்துல நாம கிட்ட நெருங்கிட்டோம். பீக்கன் பள்ளி வளாகத்திலிருந்து டிக்காஸ் ரோடு வரைக்கும் கர்த்தர் நம்மளுக்கு நடக்க உதவி செய்திருக்கிறார். அநேக பிள்ளைங்கள்லாம் உற்சாகத்தோடு நடக்க ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் நம்மளுடைய சபை இருக்கக்கூடியதான இடம். பந்தல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ அங்கே ஜூஸ்லாம் வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஜெப நட பயணத்தில் நடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தலைமை பாஸ்டர் அவர்களும் துணை பாஸ்டர் அவங்களும் ஜூஸ் கொடுக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அநேக பிள்ளைங்க இந்த வெயிலில் நடந்து வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்கும்போது அது உற்சாகத்தோடு கூட வாங்கி கொள்ள முன் வந்து வரும்பொழுது அந்த காரியங்கள் அவங்க முகத்தில் எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரே இடத்துல ஜனங்கள் போகக்கூடாது என்பதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டால் பிரித்து வச்சிருக்கிறாங்க. யாருக்கு எங்கே வேணாலும் நீங்கள் போய் அந்த ஜூஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு. இவங்க தான் பாஸ்டர்மா. ஸோ அவங்களும் இந்த வயதான காலத்தில் இவ்வளோ தூரம் நடக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் பாருங்க. இன்னும் எவ்வளோ கூட்டம் பின்னாடி நிற்குது பாருங்க. அவ்வளோ கூட்டத்தையும் கர்த்தர் நடக்க பண்ணியிருக்கிறார். அந்த குருத்தோல் எந்த அளவுக்கு ஒரு ரம்மியமாக கண்கொள்ளா காட்சியை போல ஜனங்கள் இந்த டயர்டில் அந்த குருத்தோலை எங்கேயாவது பேக்லேயோ அல்லது கையில் தொங்க விட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் எல்லா பிள்ளைங்க அந்த குருத்தோலை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறத உண்மையாகவே இன்றைக்கு இந்த நேரத்தில் பரலோகம் கூர்ந்து கவனித்து அது சந்தோஷப்பட ஆரம்பிக்கும். அநேகருக்கு ஜூஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அநேக பிள்ளைங்க வந்து அந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்னும் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. தன்னுடைய சபைக்கு வந்த போதிலும் கூட அந்த வாசகத்தை தூக்கி பிடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பார்க்குறோம். இதில் நிறைய வயதானவங்க நடந்து வந்தது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். உண்மையாகவே தேவன் அவங்களுக்கு பலனாக தான் இருந்திருக்கிறார். நிறைய பேர் குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்களுடைய குழந்தையும் ஒரு பக்கம் தூக்கி நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ பாஸ்டர் அப்பா அவங்க வந்து ஒரு பாடலை பாடி இப்போ ஜெபிக்க இருக்கிறார்.
ஒரு ஜெப பாடலை பாடி ஜெபித்து இந்த ஜெப நட பயணத்தை பாஸ்டர் அவங்க முடித்து வைப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. God bless you.